நாம் ஜெபித்திருக்கிறோம், நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய ஜெபம் வீண் போவதில்லை, என்னுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை, என்னுடைய ஜெபத்திற்கு நிச்சயம் கட்டாயம் 100% ஆண்டவர் பதில் தருவார் என்று சொல்லி நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவுகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் காரணம் ஜெபம் ஜெபம் ஜெபமாகத்தான் இருக்க முடியும். ஆமென். எத்தனை பேர் அதை அங்கீகரிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் நான் ஏறெடுக்க வேண்டிய ஒரே காரியம் ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் நடுவிலே ஜெபத்தினால் தன்னுடைய வாழ்வின் தலையெழுத்தையே மாற்றின ஒரு மனிதனை குறித்து உங்களுக்கு நான் பேசி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் நாம் பெரும்பாலும் கேட்ட வார்த்தைகளாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தையே இந்த ஜெபத்தினால் மாற்றி அமைத்திருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ ஜெபங்களை நாம் பார்க்கிறோம். சிறு ஜெபங்களாக இருக்கலாம், பெரிய ஜெபங்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட காரியத்திற்கு பதிலை கொடுத்திருக்கிறார். வேதத்தில் பக்தர்கள் ஜெபித்த போது ஆண்டவரை நோக்கி மன்றாடின போது அன்னாளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், எலியாவின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இப்படி ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் தலையெழுத்தை ஒரு மனிதனுடைய ஜெபம் மாற்றி இருக்கிறது. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 9, 10 வசனங்களை பார்க்கும் பொழுது பிறப்பிலேயே துக்கத்தோடு பிறந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி நிறைவு செய்யப்படுகிறது என்றால் அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த யாபேசின் ஜெபத்தை குறித்து இன்றைக்கு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்தட்டும். வேதத்தில் வாசிப்போம். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தன் தாய் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி, யாபேஸ் அப்படி என்றால் துக்கம் நிறைந்தவன் என்று அர்த்தம். யாபேஸ் என்று பெயரிட்டால் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். 4 காரியங்களை இங்கே யாபேஸ் தேவ சமூகத்தில் வைக்கிறார். துக்கத்திலே பிறந்தவன். எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளை பிறந்த பிறகு அந்த பிள்ளையுடைய முகத்தை பார்த்தாவது அவள் சந்தோஷம் அடைவாள். ஆனால் இந்த யாபேசின் தாய் பிள்ளை பிறந்த பிறகு கூட அவன் வாழ்நாள் முழுவதுமாய் அதை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். நீ துக்கத்தில் பிறந்தவன் என்பதை அவனுக்கு நினைப்பூட்ட வேண்டும் என்று எண்ணமுடையவளாக அந்த பெயரை சூட்டினாலோ தெரியவில்லை. இங்கே துக்கம் நிறைந்தவன் யாபேஸ் என்று அவனுக்கு பெயரிடப்படுகிறது. அந்த வார்த்தையிலே அந்த யாபேஸ் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுகிற 4 காரியம். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதியும். இரண்டாவதாக என்ன சொல்கிறார்? என்னுடைய எல்லையை நீர் பெரிதாக்கும். மூன்றாவதாக உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும். நான்காவதாக தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி செய்யும், என்னை காத்தருளும். ஐந்தாவதாக வேதம் சொல்லுகிறது இந்த 4 காரியத்திற்குரிய பதிலை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தன்னுடைய பங்கிற்கு 4 காரியத்தை இந்த யாபேஸ் கேட்கிறார். ஆண்டவருடைய பங்கிற்கு ஆண்டவர் அதை சாங்ஷன் பண்ணி உன்னுடைய வேண்டுதல் உனக்கு அருளப்பட்டது என்று சொல்லி இங்கே தேவன் அதை அருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையை அவன் ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்வதற்கு உலகத்தின் செல்வந்தர்களை தேடி ஓடவில்லை. தன்னுடைய வாழ்வில் இருக்கிற துக்கத்தை மாற்றிக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் சந்தோஷமாய் தங்களை காட்டிக்கொள்கிறவர்களை அவன் தேடி போகவில்லை. என்னுடைய எல்லைகள் பெரிதாக்கப்பட வேண்டும் என்று நினைத்தவனாக
எதையோ அவன் சம்பாதிக்க துடிக்கவில்லை, எங்கெங்கயோ பணம் ஈட்ட அவன் ஓடி போகவில்லை. தீங்கு என்னை துக்கப்படுத்தக் கூடாது என்று எண்ணம் கொண்டவனாக இந்த உலகத்தின் வல்லரசு நாடுகளுடைய மிலிட்டரி பவரை அவன் தேடி போகவில்லை. எந்த விதத்திலும் இவைகளை தன்னுடைய வாழ்வில் பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணான்னா தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும், உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள், விதவிதமான தேவைகள். இவைகளை நாம் தேவ சமூகத்திலே போய் ஆண்டவரே நீர் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் என்பது மிகவும் வல்லமை வாய்ந்த ஒரு ஆயுதமாக இருக்கிறது. தேவ பிள்ளைகள், எத்தனை பெரிய இன்னல்கள், எத்தனை பெரிய எதிர்ப்புகள், எத்தனை பெரிய தடுமாற்றங்கள், எதிர்மறையான செயல்கள் நம்மை சுற்றிலும் வந்தாலும் தேவ சமூகத்தில் போய் நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதிலாக கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்திற்கு இணையாக நிகராக இந்த உலகில் எதுவும் இல்லை என்று நான் ஓங்கி சொல்ல முடியும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதைத்தான் இந்த யாபேஸ் செய்கிறார். தான் செல்வந்தனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் மாறுவதற்கு இந்த உலகத்தின் பெரிய செல்வந்தர்களையோ தேடி போகவில்லை. தான் பாதுகாப்பாய் வாழ்வதற்கு எந்த வல்லமை வாய்ந்த மனிதர்களை அவன் தேடி போகவில்லை. தான் சந்தோஷமாய் இருப்பதற்கு எதையோ அவன் செய்யவில்லை. இவைகளுக்கு மாறாக தன் வாழ்வின் தலையெழுத்தையே மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு அவன் செய்த ஒரே காரியம், ஆண்டவரே என்று தேவ சமூகத்தை நோக்கி ஓடுகிற மனிதனுக்கு ஒருபோதும் தோல்வி இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். தேவ சமூகத்தில் விழுந்து ஜெபித்து அவரையே சார்ந்து அவரையே நம்பி இருக்கிற மனிதனுக்கு ஒருபோதும் இந்த உலகத்தில் எதிர்மையான செயல்கள் சம்பவிப்பதில்லை. சம்பவித்தாலும் அவைகளிலிருந்து விடுவிப்பதற்கு கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று தான் இன்னைக்கு நாம் சொல்ல முடியும். வேதத்தில் சொல்லப்பட்ட எத்தனையோ ஜெபங்கள் நாம் சொல்லணும். ஏற்கனவே சொன்னது போல எத்தனையோ ஜெபங்கள் இருக்கிறது. ஆனால் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் தான் இந்த யாபேஸ். ஆமென் சொல்லுங்க. ஆமென். வேகமாக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது இந்த யாபேஸ் என்ன கேட்கிறார்னா, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். ஆமென். இருக்கிறீங்களா இங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த யாபேஸ் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், நீர் என்னை ஆசீர்வதியும். உம்முடைய ஆசீர்வாதங்கள் இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்வின் எஞ்சிய நாட்கள், மீதம் இருக்கிற நாட்கள் நான் துக்கத்திலே கழிக்க வேண்டியது இருக்கும். உம்முடைய ஆசீர்வாதங்கள் இல்லை என்றால் நான் துக்கம் நிறைந்தவனாக வாழ வேண்டியது இருக்கும். என்னுடைய தாய் எனக்கு பெயர் சூட்டினது போல என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக நான் துக்கத்தை ருசி பார்க்கிறவனாக இருக்க வேண்டும். ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கிறார். இன்றைக்கு உலகத்தில் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்காத யாரும் இல்லை. குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும், தொழில்கள் வியாபாரங்கள் ஆசீர்வாதம் வேணும், படிப்புல நல்ல ஞானமான ஆசீர்வாதம் வேணும். எந்த ஒரு செயலை கேட்டாலும் செஞ்சாலும் அதுல ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கு இன்னைக்கு யாரும் எதிர்பார்க்காத காரியம் அல்லவே. ஆசீர்வாதம் எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். ஆசீர்வாதமான செய்தி வேணும், எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனால் இந்த யாபேஸ் ஆசீர்வாதத்தை எந்த வழியாக பெற்றுக்கொள்ள விரும்பினார் என்றால் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்பினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நாம் அனுபவிக்க ஆசைப்படுகிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும், நாம் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற நன்மைகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவராகிய இயேசுவை மையப்படுத்தி அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் இல்லாத ஆசீர்வாதங்கள் நிரந்தரம் அல்ல. நாம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ள விரும்புகிற உயர்வுகளாக இருந்தாலும் சரிதான், உலகத்தின் செல்வங்களாக இருந்தாலும் சரிதான், ஆவிக்குரிய நன்மைகளாக இருந்தாலும், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஆண்டவரை முன்னிறுத்தி அனுபவிக்கிறதாக இருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் இல்லைன்னா, அந்த ஆசீர்வாதத்திலே கர்த்தருடைய செயல் இல்லை என்றால், அவருடைய தலையீடு இல்லை என்றால், அந்த ஆசீர்வாதம் ஒரு மனிதனை பாவத்திற்கு நேராய் வழிநடத்திவிடும். அந்த பாவம் அவருடைய நித்திய வாழ்க்கையை தடை பண்ணிவிடும். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லாத நிலைமைக்கு அவனை தள்ளிவிடும். நாம் அனுபவிக்க விரும்புகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள், ஒவ்வொரு உயர்வுகள், ஒவ்வொரு அசைவுகள், தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற நன்மைகள், இவைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை மையமாக வைத்து செயல்படுத்தப்படுகிறதா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க செல்வங்களை தேடலாம், புகழை தேடலாம், உயர்வுகளை தேடலாம், உலகத்தின் சொத்து சுகங்களை தேடலாம். இவைகள் எல்லாம் தேவ சமூகத்திலிருந்து வந்தால் மாத்திரமே இறுதி வரையிலும் அது உங்களிடத்தில் நிலைத்திருக்கும். இறுதி வரையிலும் உங்கள் ஆன்மாவும் பாதுகாக்கப்படும்.
நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா பிரதானமான ஒன்று. இந்த ஆத்மா இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நித்தியத்திற்குள்ளே போக வேண்டும். அதுதான் ஒரு பிரதானமான ஆசீர்வாதம். கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரதானமான முக்கியமான ஆசீர்வாதம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை நித்தியத்திற்குள்ளே போக வேண்டும். அது ஒரு ஆசீர்வாதம். இதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், நாம் இந்த பூலோகத்தில் இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் தேவ சமூகத்திலிருந்து வந்ததாக இருக்க வேண்டும். ஏதை சொல்றேன்னா, ஆண்டவரால் கொடுக்கப்படாத ஆசீர்வாதங்கள் ஒருபோதும் நிரந்தரம் அல்ல. அந்த நிரந்தரம் அல்லாத ஆசீர்வாதங்கள் நம்மை பாவத்திற்கு நேராய் வழிநடத்திவிடும். நம்மை பாவம் செய்ய வைக்கும். தேவனை விட்டு தூரம் செல்ல வைக்கும். தூரம் போகும் பொழுது நம்முடைய நித்திய வாழ்க்கை அது கேள்விக்குறியாக்கிவிடும். நாம் அனுபவிக்க விரும்புகிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் தேவனை முன்னிறுத்தி அவரை மையப்படுத்தி இருக்கிறதாக இருக்க வேண்டும். ஆமென். குறுக்கு வழியில தேடுகிற ஆசீர்வாதங்கள் ஒருபோது ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபை பாருங்கள், தனக்கு ஆசீர்வாதம் வேண்டும், தன்னுடைய சகோதரனுக்கு போக வேண்டியதும் தனக்கே வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் கிடைத்தது அனுபவிக்க முடியாமல் ஓடி போக வேண்டிய நிலைமை வந்தது. குறுக்கு வழியிலே சம்பாதிக்கிற ஆசீர்வாதங்கள், குறுக்கு வழியிலே தேடுகிற நன்மைகள் ஒருபோதும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே சந்தோஷத்தை ஏற்படுத்த முடியாது. அதை பெற்றவன் வாழ்ந்திருந்தானா? இல்லை. எங்கேயோ தலைமறைவாய் ஓடி போக வேண்டிய நிலைமை. அங்கே போய் சந்தோஷமா இருந்தானா? இல்லை. தன்னுடைய மாமனாரின் வீட்டிலே போய் ஒரு அடிமை போல வேலை பார்க்கிறான். 20 ஆண்டுகள் வேலை, சம்பளம் மாற்றப்படுகிறது, செய்த வேலைக்கேற்ற பலன் இல்லை. எல்லாம் ஆசீர்வாதங்கள் இல்லாதவனாய் அங்குமிங்குமாய் ஓடி போகிற நிலைமை வருகிறது. ஆனால் திரும்ப வரும் பொழுதோ தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று எந்த நேரத்தில் கேட்டானோ அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் அவனுடைய வாழ்விலே வந்து செய்தது. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். தானாக சுயமாக ஆசைப்பட்டு தேடி சம்பாதித்த ஆசீர்வாதங்களை அவன் அனுபவித்து திருப்தியாய் வாழ முடியவில்லை, சந்தோஷமாய் இருக்க முடியவில்லை. ஏன்? அது ஆண்டவர் கொடுக்காத ஆசீர்வாதம். அவன் தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாத ஆசீர்வாதம், தானாகவே தெரிந்தெடுத்த ஆசீர்வாதம், குறுக்கு வழியிலே சம்பாதித்த ஆசீர்வாதம். அது ஒரு மனிதனுக்கு ஒரு நாளும் சந்தோஷத்தை கொண்டு வராது. ஆனால் எப்பொழுது ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று தேவ சமூகத்தை நோக்கி கெஞ்சி மன்றாடினானோ, அதற்கு பிறகு அவன் யாருக்கு பயந்து ஓடினானோ, தன் சகோதரனுக்கு முன்பதாக அவன் போய் நிற்கும் பொழுது கட்டி தழுவி அவனை முத்தம் செய்தான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த யாபேஸ் எந்த மனிதனையும் தேடி போகவில்லை, எந்த உலகத்தின் செல்வந்தர்களை தேடி போகவில்லை. தான் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஆசீர்வாதத்தை ஆண்டவரே நீர் எனக்கு தாரும். அதுதான் நிரந்தர சந்தோஷம். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அடுத்த பகுதி சொல்லுகிறது அதுல வேதனை அவர் கூட்டார். வேதனை இல்லை. ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்துல ஒரு நாள் வேதனை இல்லை. நீங்க வேதனை உடைய சந்தோஷம் இல்லாத ஆசீர்வாதங்களை இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் ஆண்டவரை முன்னிறுத்தி அவைகள் பெற்றுக்கொள்ளாமல் சுய விருப்பத்தின்படியோ குறுக்கு வழியிலேயோ நீங்கள் சம்பாதித்திருந்தால் தேவனுடைய பரிபூர்ணமான நன்மைகளை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. சந்தோஷத்தை அதில் அனுபவிக்க முடியாது. இன்னைக்கு யாபேஸ் ஜெபித்தது போல நாம் ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், ஆண்டவரே நான் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன், எங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எனக்கு தர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரால் ஏற்படுத்தப்படாத ஆசீர்வாதங்களை திரும்ப சொல்றேன், ஒரு நாளும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் நிரந்தர அமைதியை கொண்டு வராது. தற்காலிகமான அமைதியை கொண்டு வருமே தவிர அது நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்க முடியவே முடியாது. எங்கெங்கயோ நாம் ஓடி ஒளிய வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம். குறுக்கு வழியிலே நமக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டாம், தேவ பிள்ளைகளுக்கு வேண்டவே வேண்டாம். யாபேஸ் ஜெபித்தான், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். தன்னுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தை மாற்றுகிற முதல் வார்த்தை நீர் என்னை ஆசீர்வதியும். தலைமுறை சாபங்கள் இருக்கிறதா? தலைமுறை தலைமுறையாக நீங்கள் செய்கிற செயல்கள் வீணாய் போய் கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும். உங்கள் ஜெபத்திற்கு எதிராக எதுவும் செயல்பட முடியாது. எந்த மனிதனுடைய வல்லமைகளும்
எந்த சத்துருவின் கிரியைகளும் செயல்பட முடியாது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவை எந்த மனிதனும் தடை பண்ணவும் முடியாது. ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதி. அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது, இரண்டாவது வார்த்தை, என் எல்லைகளை பெரிதாக்கும். இந்த யாபேஸ் எல்லைகளை பெரிதாக்குவதற்கு ஏதோ பெரிய சொத்து சுகம் வச்சிட்டு இருக்கிற மனுஷனை போய் தேட, ஐயா கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி கேட்கல. தேவரை நோக்கி ஜெபம் பண்ணினா, என் எல்லைகளை பெரிதாக்கும். நம்முடைய வியாபாரத்தின் எல்லைகள் பெரிதாக வேண்டும். நம்முடைய சுற்றி இருக்கிற எல்லைகள் பெரிதாக வேண்டும். எல்லாவற்றும் ஒரு பெருக்கத்தை எதிர்பார்க்கிறோம். பெருக்கத்தை எதிர்பார்க்காத நபர் யாரும் இல்லை. இங்கே எல்லைகள் பெரிதாக வேண்டும் என்று இந்த யாபேஸ் விரும்புகிறான். அதை எப்படி யாரை பார்த்து கேட்கிறான்? ஆண்டவரே, என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கும். நம்முடைய எல்லைகள் பெரிதாக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய எல்லைகள் விஸ்தாரமாக்கப்பட வேண்டும் என்று தான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். ஏசாயா 54ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உன் கூடாரத்தின் இடத்தை நீ விசாலமாக்கு, திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் மதில்களை ஸ்திரப்படுத்து, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்ல, இந்த ஆசீர்வாதங்கள் நமக்குரியது, ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. இதை எப்படி இந்த எல்லைகள் பெரிதாகணும்னா, 4 சுவருக்குள்ள நாம முடங்கி கிடந்த ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்க முடியாது. ஆமென். எவ்வளவுக்கு அதிகமா ஜெபம் பண்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் முயற்சி செய்ய வேண்டும். முயற்சிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஆமென். இதுதான் அதோட ஃபார்முலா. ஆமென். நாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு அப்படி முடங்கி இருந்தால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கொண்டு அற்புதங்களை செய்ய முடியாது. ஜெபிக்கிறோம், முயற்சி செய்கிறோம், வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பிரதானமான ஒரு காரியம். சிலர் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா செயல்ல ஒண்ணுமே இருக்காது. நல்ல கஷ்டப்பட்டு ஃபாஸ்டிங் பிரேயர் 24 மணி நேரம் 12 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் செயல்ல ஒண்ணுமே இருக்காது. ஆண்டவர் எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர முடியும்? எப்படி உங்கள் எல்லைகளை பெரிதாக்க முடியும்? முயற்சி செய்யாத மனிதனுடைய செயல்கள் ஒருபோதும் செம்மைப்படுவதில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் கூடாரத்தின் இடத்தை நீ விசாலமாக்கு, கயிறுகளை நீளமா கட்டுங்க, வாசல்கள் விரிவடையட்டும். நீ எவ்வளவு தூரம் முயற்சி பண்றீங்களோ அவ்வளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபித்து தேவ சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணி மன்றாடி, ஆண்டவரே என்னுடைய எல்லைகள் பெரிதாகட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து உங்கள் செயல்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் எல்லைகள் பெரிதாகும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். இந்த யாபேசின் வாழ்க்கையில தான் நடந்துச்சு. ஆண்டவர் நம் செயல்களை செய்யும் பொழுது வாக்கிய பண்ணுகிறது. அதான் சொன்னேன், எவைகளை செய்தாலும் அதிலே கர்த்தரை முன்னிறுத்தி நாம் அதை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வசனத்துல ஏசாயா 54 தெளிவா சொல்றாரு ஆண்டவர், நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருக வேண்டும் என்றால் உன் கயிறுகளை நீ நீளமாக்கு, வாசல்கள் விரிவாகட்டும். பரதேசியாய் போயிட்டு இருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் என்ன பண்ணு, நீ நடக்கிற இடமெல்லாம் உனக்கு சொந்தமாக்கி தருவேன். பரதேசியாய் போயிட்டு இருந்தவனுக்கு தேசங்கள் சொந்தமானது, கானான் தேசம் சொந்தமானது. எப்படி நடந்துச்சுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடந்தான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கண்களுக்கு முன்னால சாதகமான சூழ்நிலை இல்லை, எங்க போறோம்னு சொல்லி தெரியல. ஆண்டவர் அழைப்பு கொடுக்கும் பொழுது, ஆபிரகாமே உன் தேசத்தை இனத்தை விட்டு உன் தகப்பன் வீட்டை விட்டு நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ என்று சொல்லும் பொழுது எங்க போகணும்னு சொல்லி தெரியாது. ஆண்டவர் தான் ஊர் பேரை சொன்னாரா, அதையும் சொல்லல. எங்க போகணும்னு சொல்லி தெரியாம கர்த்தருடைய வார்த்தையை அவன் நம்பி களமிறங்கி சென்றதினால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை கானான் தேசத்தை சுந்தரித்துக் கொள்ளும்படி செய்தார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களை சொல்லும் பொழுது நாம் கேள்வி கேட்க கூடாது, செயலை காண்பிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் வரும், நிச்சயமாய் வரும். நாம் முயற்சி எடுக்கும் பொழுது கர்த்தர் வாய்க்கப்படுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனையாக நின்று கொண்டிருந்தவன் இந்த கோலியாத் 40 நாட்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கிறான். உங்களில் ஒருவன் என்னை வந்து எதிர்கொள்ளட்டும், நான் வீழ்ந்து விட்டால் நான் உங்களுக்கு அடிமை, நான் ஜெயித்து விட்டால் நீங்கள் எனக்கு அடிமை என்று
40 நீண்ட நாட்கள் சத்தமிட்டு கொண்டிருந்தவனுக்கு எதிராய் போவதற்கு ஒரு மனிதனுக்கும் தைரியம் இல்லை. ஒரு மனிதனுக்கும் தைரியம் இல்லை. யாரும் முயற்சி செய்யவில்லை. சவுல் முதற்கொண்டு பல ஆண்டுகள் போர் செய்து அனுபவமுடைய, ராணுவத்திலிருந்து அனுபவமுடைய சவுல் முதற்கொண்டு ஒருவரும் ஒரு படி எடுத்து முன்னே போவதற்கு தைரியம் இல்லாதவர்களாய் நின்ற போது குள்ளனாய் நின்ற தாவீது களமிறங்கி சென்றான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. முயற்சி பண்றான். நான் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இதை காட்டிலும் பலசாலியாய் இருந்த சிங்கத்தை நான் கொண்டு போட்டேன், கரடியை கொண்டு போட்டேன். அப்பொழுது எனக்கு உதவி செய்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனை வீழ்த்துவதற்கு எனக்கு உதவி செய்வார். நம்பிக்கை, தைரியம் இருந்தது. அது மாத்திரமில்லை, களமிறங்கியவன் செல்கிறான், முயற்சி பண்றான், முயற்சி செய்கிறான். அங்க போய் சொல்றான், நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களாகிய தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன். அது தாவீதுக்கும் கோலியாத்துக்குள்ள யுத்தம் அல்ல. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கோலியாத்திற்கும் உடைய யுத்தம் அல்ல. அது கோலியாத்திற்கும் தேவனுக்கும் இடையே உள்ள யுத்தமாக இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கவில்லை, தாவீதை நிந்திக்கவில்லை, சவுலை நிந்திக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனை அவன் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையால் அந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த கர்த்தருடைய யுத்தத்தை செய்வதற்கு யாரும் முயற்சி பண்ணல, யாரும் போகல. நான் சொல்றேன், அந்த நேரத்தில் தாவீது போகாமல் ஒரு வயது குழந்தையை அனுப்பி இருந்தால் கூட அந்த இடத்தில் கர்த்தர் வெற்றியை கொடுத்திருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது போக வேண்டிய அவசியம் இல்லை, சவுல் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வயது குழந்தை நம்பிக்கையோடு களமிறங்கி முயற்சி செய்திருந்தால் அந்த இடத்தில் கர்த்தர் வெற்றியை கொடுத்திருப்பார். ஏனென்றால் அது தாவீதுடைய யுத்தம் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய யுத்தம் அல்ல, சவுலுடைய யுத்தம் அல்ல, அது கர்த்தருடைய யுத்தம். இந்த கோலியாத் கர்த்தரை நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஆனா யாருமே போவதற்கு ஆயத்தமா இல்லையே. பின்ன எப்படி ஆண்டவர் வெற்றியை கொடுப்பார்? 40 நாட்கள் வெற்றி தடைப்பட்டிருந்ததுக்கு காரணமே யாரும் முன் செல்லல, யாரும் முயற்சி பண்ணல. அதனால்தான் வெற்றி தாமதமானது, தள்ளி போயிட்டே இருந்துச்சு. எப்போது இந்த தாவீது முயற்சி பண்ணினாரோ, குள்ளந்தான், ஜனங்களுடைய பார்வையில் அவன் குள்ளந்தான், ஒன்றுமில்லாதவன் தான். ஆனால் கர்த்தர் வெற்றி கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? முயற்சி, முயற்சி, முயற்சி. களமிறங்கி செல்ல வேண்டும். ஜெபித்தால் மாத்திரம் போதாது, அறைக்குள்ளே முடங்கி கிடந்தால் போதாது. நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செய்ய வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யும் பொழுது அதை கர்த்தர் வாக்கியப்படும். அதற்கு மேல ஆண்டவருடைய பொறுப்பு, அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். முயற்சி செய்த பிறகு தோல்வி வந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். முயற்சி செய்யாமலே நாம் எப்படி ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்பது? முயற்சி செய்வோம், ஆண்டவர் வாக்கியம் பண்ணுவார். எல்லைகள் பெரிதானது, யாபேசின் எல்லைகள். அடுத்ததாக மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, வாசிப்போம். மூன்றாவது காரியம், உமது கரம் என்னோடு இருந்து போதும். உமது கரம் என்னோடு இருக்கட்டும். கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனோடு இருக்கும் என்றால் தயவு, தயவு, தயவு. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கும். சொல்லுங்க, நல்ல விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கும், தயவு எனக்கு கிடைக்கும். சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, தயவு எனக்கு கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, நெகேமியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததினால் அவன் வேண்டிக் கொண்டதை எல்லாம் யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது? கர்த்தர் யார் மூலமா கொடுத்தாரு? அவன் வேண்டிக் கொண்டதெல்லாம் ராஜா அவனுக்கு செய்து கொடுத்தார். கடிதம் வேணுமா? நான் எழுதியோ போ, நான் முத்திரை போட்டு தரேன். நீ எங்கெல்லாம் போறியோ இந்த கடிதத்தை காட்டி நீ போ. நீ எதையெல்லாம் விரும்புறியோ இந்த கடிதத்தை கேட்டு காமிச்சு கேளு. உனக்கு என்னென்ன வேணுமோ, இந்த இடத்துல போறியோ இதை நீ காமிச்சு கேளுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நெகேமியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்ததினால் அவனை கொண்டு அலங்கத்தை கர்த்தர் கட்டி எழுப்பினார். ஆமென். தயவை ஏற்படுத்தினார். ராஜாக்களுடைய கண்களை தயவு, அதிகாரியுடைய கண்களை தயவு, அவன் போகிற இடமெல்லாம் தயவு, தயவு, தயவை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். நெடுநாட்களாக நீங்கள் பெற நினைக்கிற ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒரு மனிதன் மூலமாய் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா? ஏதோ ஒரு அதிகாரிகள் மூலமாய் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறதா? அது நியாயமாய் இருக்கிற பட்சத்திலே இனிமேல் நீங்கள் ஜெபத்தோடு முயற்சி செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு தயவை ஏற்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அவங்க முன்னாடி போய் நிற்கும் பொழுதே உங்களை பார்த்த உடனே ஏதோ ஒரு காரியம் அவருடைய சிந்தனைகளுக்குள்ளே வருகிறதுனால் போங்க, சாங்க்ஷன் லெட்டர் உடனடியாக.
கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மேல் இருக்கும் பொழுது தயவு தாமதிப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இரக்கம் வரும், இரக்கம் கிடைக்கும், அனுகூலமான காரியங்கள் நடைபெறும். தயவு கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மேல் இருக்கும் பொழுது நடைபெறும். கடந்த வருடத்திலே நம்முடைய திருச்சி மூலமாக ஆசீர்வாத பெருவிழா நடந்தது. நல்ல மழையா இருந்துச்சுல, நல்ல மழையா இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஒரு அதிகாரியை நம்முடைய மாவட்டத்தில் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அந்த அதிகாரிகிட்ட போய் அந்த காரியத்திற்கான சாங்ஷன் லெட்டர் வாங்கணும்னா அதற்குன்னு சில வழிமுறைகள் இருந்துச்சு. எங்களுக்கு பிறகு சில பேர் சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். இந்த அதிகாரியை பார்க்கணும், அவங்க அதை ஃபார்வர்ட் பண்ணணும், அவங்க கையெழுத்து போடணும். அது ஒரு பெரிய ப்ரொசீஜர், நிறைய ரொம்ப தூரம் சுத்தி வர வேண்டிய ஒரு காரியம். ஆனால் அந்த மழை ஏற்பட்டதுனால அடுத்த நாளே அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டோம். ஒவ்வொரு அதிகாரிகளை போய் பார்த்து வருவதற்கு சமயம் கிடைக்கல, நேரம் கிடைக்கல, அதற்குரிய தருணங்கள் வாய்க்கவில்லை. ஒரே இரவோடு செய்து முடிக்க வேண்டிய காரியமாக இருந்தது. மாலை நேரத்தில் ஜெபத்தோடு நம்முடைய போதகர் நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த அதிகாரியை பார்க்க போயிருந்தோம். லெட்டரை கையில கொடுத்த உடனே சாங்ஷன், உடனே அந்த இடத்துல வச்சு ஒரு நிமிடம் கூட தாமதிக்கல. நீங்க யாரெல்லாம் போயிட்டு வரீங்களோ, எங்கெல்லாம் பார்த்துட்டு வரீங்களோன்னு சொல்லி கேட்கல, அந்த நிமிஷத்திலேயே சாங்ஷன் ஆனாங்க. தயவை கர்த்தர் இப்படிதான் ஏற்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு ஜெபத்தோடு செய்கிற காரியத்திற்கு ஒருபோது தாமதம் இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய கரம் நம்மேல் நன்மையாக இருக்கிறதுனால் கர்த்தர் ராஜாக்களின் அதிகாரியுடைய கண்களிலே கர்த்தர் நமக்கு தயவை ஏற்படுத்தி கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு தயவை ஏற்படுத்துவார். கர்த்தர் எனக்கு தயவை ஏற்படுத்துவார். யாபேஸ் ஜெபம் பண்ண, ஆண்டவரே உம்முடைய கரம் என் மேல் இருக்கட்டும். நெகேமியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்த போது எப்படி தயவு வந்ததோ அதே போல யாபேசுக்கும் கொடுக்கப்பட்டது, அதே போல நமக்கும் கொடுக்கப்படும். அதான் கர்த்தருடைய தயவு. ஆமென், ஹல்லேலூயா. நேரம் சொல்லுகிறது, கடைசியாக தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தருளும். இன்னைக்கு உலகத்தில் எங்க பார்த்தாலும் தீங்கு, கொள்ளை நோயினால ஒரு பக்கம் தீங்கு, கொடிய வியாதியினாலே தீங்கு, இயற்கை சீற்றங்களினால் அழிவுகளினால் தீங்கு, எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறது. தீங்கு தீங்கு தீங்கு. இவைகள் நடுவிலே இன்னைக்கு நமக்கு தேவையான என்ன தெரியுமா? தெய்வீக பாதுகாப்பு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் இனத்தை தானே அழிக்கும் ஒரு கேடுகெட்ட உயிரினம் ஒன்று இருக்கிறது தெரியுமா? எங்கு பார்த்தாலும் தீங்கு. கொள்ளை நோயை விட பெரிய தீங்கு ஒன்று இருக்கிறது. கொடிய வியாதிகளை விட ஒரு கொடிய தீங்கு இருக்கிறது. இயற்கை அழிவை விட பெரிய தீங்கு இருக்கிறது. அது என்ன தீங்குனா, தன் இனத்தை தானே அழிக்கும் ஒரு கேடுகெட்ட உயிரினத்தினுடைய செயல். அது யார் சொல்லுங்க பார்க்கலாம்? மனிதனே. ஆமென். தன் இனத்தை தானே அழிக்கும் ஒரே உயிரினம் யாரு? எந்த ஒரு மற்ற உயிரினமும் என்ன பண்ணாது? சண்டை போடும். ஆனா மற்ற உயிரினத்தை, தன் இனத்தை கொல்லுவதில்லை. ஆனால் தன் இனத்தை தானே அழிக்கும் கேடுகெட்ட உயிரினம் யாரு? மனுஷன். இத ஒரு பெரிய தீங்கு. இன்னைக்கு இந்த உலகத்துல பெரிய தீங்கு. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம் எழுந்து மனிதர்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு தேவையான என்னது? தெய்வீக பாதுகாப்பு. யாபேஸ் சொல்றா, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தருளும். இந்த உலகத்தில் இன்னைக்கு நாம் பிரதானமாக எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் எங்க போனாலும் பாதுகாப்போடு போயிட்டு வரணும். எந்த கொள்ளை நோக்கி என்னை ஒப்பு கொடுத்து விடாது, கொடிய வியாதிக்கு என்னை ஒப்பு கொடுத்து விடக்கூடாது, எந்த மனிதனுடைய தீங்குக்கும் என்னை சேதத்திற்கும் ஒப்பு கொடுத்து விடக்கூடாது. நான் சந்தோஷமாய் சுகத்தோடு வாழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இதை யார் கொடுக்கணும்னா ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. யாபேசுடைய ஜெபம் எப்படியாக நிறைவு செய்யப்படுகிறது என்றால், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்தருளும். இன்றைக்கு நம்ம கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே இந்த உலகத்தின் எந்த ஒரு தீங்கும் என்னை சேதப்படுத்தக்கூடாது, எந்த ஒரு தீங்கும் என்னை அணுகக்கூடாது. அவர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொன்ன வார்த்தை எனக்குள்ளே நிறைவேற வேண்டும் என்று நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அதை செய்வார். கடைசியாக இந்த வார்த்தை சொல்லுகிறது, யாபேஸ் ஜெபம் பண்ணினான், அது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் அதை அருளினார். இந்த யாபேசின் ஜெபம் எப்படி அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்றால், தேவன் அதை அருளினார். ஜெபம் ஒருபோதும் வீண் போவதில்லை. ஜெபம் ஒருபோதும்
வீணாய் போவதில்லை. நீங்கள் தேவ சமூகத்திலிருந்து மன்றாடி ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமானவர் பதிலை தருவார். ஒருவேளை தாமதமாகலாம், ஆனால் அது தடை பண்ணப்படுவதில்லை. நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். சமீபத்தில் சோசியல் மீடியாவில் வந்த ஒரு காணொளியை பார்க்க நேர்ந்தது. நீங்க கூட அநேகர் பார்த்திருப்பீங்க. அமெரிக்க ஐக்கிய நாட்டில் சிக்காகோவில் மார்கன் என்று ஒரு டாக்டர் இருந்தாராம். மார்கன் இந்த கேன்சர் நோய்க்கான மருந்தை கண்டுபிடித்த ஒரு ஸ்பெஷலிஸ்ட். இந்த கேன்சர் நோய்க்கான மருந்தை கண்டுபிடித்தார். இவருடைய செயலை பாராட்டி பல பல்கலைக்கழகங்கள் அவருடைய மருத்துவத்தை மருந்தை ஆராய்ந்து பார்த்தது. கேன்சருக்கு சரியான தகுதியான மருந்து கண்டுபிடித்தது. இவருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா வச்சாங்களாம். ஒரு பெரிய பாராட்டு விழா வச்சு சிக்காகோல இருந்து பல மணி நேரங்கள் பயணம் செய்து போகிற இன்னொரு இடத்திற்கு அவரை கௌரவப்படுத்துவதற்காக அழைத்திருந்தார்கள். இவர் காலையில விமானம் மூலம் கிளம்புகிறார். பயங்கர மழை, விமானத்தை இயக்க முடியாத நிலைமை ஏற்பட்டதுனால இந்த இடத்திற்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல போய் விமானத்தை நிறுத்தி விட்டார்கள். அங்கே விமானம் தரை இறங்கினது. இவருக்கு ஒரே எண்ணம், சீக்கிரமாய் போய் சேரணுமே, 5 மணிக்கு நான் குறிப்பிட்ட இடத்துல இருக்கணுமே, எனக்காக பாராட்டு விழா ஏற்படுத்தி வச்சிருக்கிறாங்களே, நான் கண்டுபிடித்த இந்த மருத்துவத்திற்கான பலனை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் சொல்லி ரொம்ப ஆர்வமா எப்படியாயிலும் போயிடணும் சொல்லி எதிர்பார்க்கிறாரு. ஆனா விமான நிலைய அதிகாரிகள் சொல்றாங்க, இந்த கடும் மழையில விமானத்தை இன்னைக்கு இயக்க முடியாது, நீங்க ஏதாவது மாற்று வழி இருந்ததுன்னா நீங்க முயற்சி செய்து பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே விமான அந்த நிலையத்தின் அதிகாரியுடைய உதவியினால் என்ன பண்றாருன்னா ஒரு டாக்ஸி எடுத்துட்டு அந்த டாக்ஸில ரோடு வழியா போக ஆரம்பிக்கிறார். ரோடு வழியா போயிட்டு இருக்கும் பொழுது இந்த டாக்ஸி டிரைவர் சொல்றான், ரொம்ப கடும் மழையாக இருக்கிறது, இந்த வாகனத்தை சரியான நேரத்தில் செலுத்த முடியாது, சரியான நேரத்தில் போய் சேர முடியாது, ரொம்ப கடும் மழையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகும்போது ஏதோ ஒரு விதத்தில் வழி மாறி போய் விட்டார்கள். சுத்திட்டாங்க, ரொம்ப தூரம் சுத்திட்டாங்க. 4 மணி ஆயிடுச்சு நடந்த சம்பவம். 4 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு போய் சேர வேண்டிய எந்த வாய்ப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. சரி, மனம் தளர்ந்து அதை அறிவித்து விட்டான். அவங்க அங்கெல்லாம் போய் கான்டாக்ட் பண்ணி சொல்லிட்டாரு, வர முடியாது, என்ன பண்றீங்க, ஏதாவது பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஆனால் இந்த வாகனம் அப்படியே இரவு நேரம் வரும் பொழுது 6 மணி ஆயிடுச்சு. இரவு நேரம் வரும் பொழுது ஒரு வீட்டு பக்கமா ஒதுக்குறாங்க. யதார்த்தமாய் ஒரு வீட்டு பக்கமாய் ஒதுக்கின உடனே வெளியே இவர் நிற்கிறதை பார்த்து அந்த வீட்டில் இருக்கிற பெண்மணி ஓடி வந்து கேட்குறாங்க, ஐயா ரொம்ப மழை வேற இருக்குது, நீங்க இப்படி நிக்கிறீங்களே, கொஞ்சம் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணுங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க, வீட்டுக்குள்ள வந்து இருங்க. அவங்க ரொம்ப பெரிய மனதோடு யோசிக்கிறவங்க, நம்மளை போல பொறாம கொண்டவங்க இல்லை, அப்படிதானே, மேல் நாட்டார்கள் அப்படிலாம் நினைக்கிறாங்க. சரி பரவாயில்ல, உள்ள வந்து இருங்கயா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. அந்த பெண் அவரை அழைத்த போது அவர் உள்ள போய் நிற்கிறாரு. இங்க மலையில நினைச்சிட்டு வந்திருக்கிறீங்க, ரொம்ப தூரமா பிரயாணப்பட்டு வந்திருக்கிறீங்க, இவருடைய வார்த்தையெல்லாம் கேட்கிறாங்க. ரொம்ப தூரமா பிரயாணப்பட்டு வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு நான் டீ போட்டு தரட்டா, இல்ல ஏதாவது சாப்பிடுவதற்கு தரட்டா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவர் வேண்டான்னு சொல்றாரு. இரவு 7 மணி ஆன உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, நான் ஜெபிப்பதற்குரிய நேரம் வந்திருக்கிறது, அதனால ரொம்ப மழை வேற இருக்குது, நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க, மழை நின்ற உடனே நீங்கள் போகலாம், புறப்பட்டு செல்லலாம் என்று அவர் அந்த ஹாலில் அமர்த்தி விட்டு, என்னுடைய ஜெப நேரமாக இருக்கிறது, நான் ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெபம் பண்ண போறாங்க. ஜெபம் பண்ண போயிட்டு ஜெபித்து விட்டு இருக்கும் பொழுது இவருடைய பார்வை அந்த பக்கத்து அவருக்கு நேராக இருக்கிற ஒரு பெட்ல ஒரு மனிதன் அப்படி படுத்து இருக்கிறார். ஒரு ஆள் அப்படி படுத்து இருக்குது. யதார்த்தமாய் பார்வை அவர் மேல் படுகிறது. ஜெபம் பண்ணி விட்டு அந்த தாயார் வரும்போது அவரை பார்த்து கேட்கிறாங்க, அந்த கட்டில படுத்திருக்கிறது யாரு அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண்மணி சொல்றாங்க, இது என்னுடைய மகன், அவனுக்கு கடந்த 5 வருடமாக உடல் சரியில்லை, கேன்சர் வியாதி, இவனுக்கு தேவையான மருத்துவம் செய்வதற்கு எனக்கு பணம் இல்லை, வசதி இல்லை, அவனை எத்தனையோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டோம், அவங்க எல்லாம் சொல்றாங்க இங்க யாரும் இவனுக்கு மருத்துவம் செய்ய முடியாது. சிக்காகோல ஒரு டாக்டர் இருக்கிறார், மார்கன் ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்க போய் கொண்டு காமிச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு மருந்து செய்வார், ஆனா அதுக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகுமே அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு ஒரு நிர்வாகம் என்கிட்ட இல்லாதனால நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், அதுதான் என்னுடைய நேரமாக இருக்கு, அது என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே
இவருக்கு அப்படி தூக்கி வாரி போயிடுச்சு. எங்கேயோ இருந்து எங்கேயோ போக வேண்டிய நான் மழையினாலே குறுக்கிட்டு இந்த சரியான இடத்திற்கு இந்த ஜெபம் என்னை அழைத்து வந்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. 5 வருடங்களாய் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம், எங்கே போக வேண்டிய மனிதனை தடுத்து அந்த நேரமான ஜெபம் அந்த வீட்டிற்குள்ளே அழைத்து வந்தது உண்மை என்றால் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சரியான மனிதனை கொண்டு வந்திருக்கிறது. எந்த மருத்துவர் அவனுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவனை பார்த்த மருத்துவர்கள் சொன்னார்களோ, அந்த மருத்துவரை வீட்டிற்குள்ளே அழைத்து வந்தது என்ன தெரியுமா? அந்த தாயாருடைய ஜெபம். ஆமென். இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்றீங்கன்னா உங்கள் ஜெபத்தை, உங்கள் தலையெழுத்தை இந்த ஜெபம் மாற்றும். உங்கள் வாழ்வின் நிலைமைகளை இந்த ஜெபம் மாற்றும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. எந்த நிலைமைகள் வந்தாலும் தேவ சமூகத்தை நோக்கி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பரலோகம் பதிலை தரும். ஏதோ ஒரு விதத்திலே பதிலை கொண்டு வரும். நீங்கள் எதிர்பாராத நிலைமையில உங்களுக்கு பதிலை கொண்டு வரும். நம்ம எழுந்து இருப்போமா? நாம் ஜெபம் பண்ண போகிறோம். யாபேசின் ஜெபம் அவன் வாழ்வின் தலையெழுத்தை மாற்றினது. இன்றைக்கு நம்முடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் நிலைமைகளை தீர்மானிக்கிறதாக இருக்கிறது. அந்த சிக்காகோல இருந்த மார்கன் என்கிற டாக்டரை எங்கேயோ போக வேண்டியவரை விமான பயணத்தை தடை செய்து, ரோடு வழியாய் போகிற பயணத்தை தடை செய்து ஏதோ ஒரு வீட்டிற்குள்ளே அழைத்து வருவதற்கு இந்த ஜெபம் வல்லமை வாய்ந்ததாக இருந்திருக்கும் என்றால், இது உண்மை சம்பவம், வல்லமை வாய்ந்ததாக இருந்திருக்கும் என்றால், உங்கள் ஜெபம் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை ஏன் வீடு தேடி கொண்டு வர முடியாது? ஏன் அதை உங்கள் வீட்டிற்குள்ளே கொண்டு வர முடியாது? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்துக்குரிய பதிலை ஆண்டவர் தருவார்.